8:45க்கு தான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதாக 8:45ல இருந்து இந்த நிகழ்ச்சி தொடங்க போறதா, பிரச்சார பயணம் தொடங்க போறதா அறிவிக்கிறாங்க. ஆனா, தன்னுடைய வீட்ல இருந்தே, சென்னையில இருந்தே 8 மணிக்கு தான் விஜய் புறப்படுறாரு. அதாவது 8:45க்கு நாமக்கல்ல விஜய் முதல் பிரச்சார கூட்டத்துல பங்கேற்கிறதா இவங்களுடைய அபிஷியல் ஹேண்டல்ல அறிவிச்சர்றாங்க. ஆனா 8 மணிக்கு தான் தன்னுடைய பனையூர் இல்லத்துல இருந்தே கிளம்புறாரு. அப்போ 8:45ல இருந்து வந்து அந்த களத்துல நிக்கக்கூடிய அப்பாவி மக்கள், பொதுமக்கள் வெயில்ல நின்னு வெந்து போனா இவருக்கு என்ன? அப்படிங்கிற மாரி தானே உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம சம்பவம் நடந்த கரூருக்கு வருவோம். கரூர்ல இவர் 12:30 மணிக்கு கலந்துக்குவாரு. 12:30 மணியிலிருந்து 1 மணிக்குள்ள இவரு கூட்டத்துக்கு 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ள கூட்டத்துக்கு வந்துருவாருன்னு தாவேகாவினுடைய அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில்ல அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா அந்த நிர்வாகிகள், பொதுமக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட 9 மணியிலிருந்தே அந்த பகுதிக்கு வரத் தொடங்கி இருக்கிறாங்க. அப்போ இவரு 12 மணிக்கு வருவோம்னு அறிவிச்சர்றாரு. 12 மணிக்கு வருவோம்னு அறிவிச்சுட்டு 8 மணிக்கு தான் சென்னையில இருந்தே கிளம்புறாரு. ஆனா வந்து வேகாத வெயில்ல 8 மணியிலிருந்து கிட்டத்தட்ட ஈவினிங் 7 மணி வரைக்கும் அந்த களத்திலேயே நின்னுருக்கிறாங்க அப்பாவி மக்கள். இப்போ இந்த மக்கள பத்தி அவருடைய பார்வை என்ன?